ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another நியூ ஃபில்ம். நீங்கள் எப்போ தான் நம்மளுடைய ஃபில்மை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் வினு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஒரு பிராண்ட் மார்ஸ் கவர் கன்சீலர் பேலட் வச்சு ஒரு லுக் வந்து நான் டீசெண்டான ஒரு பசங்களுக்கு போடக்கூடிய ஒரு லுக் வந்து நான் உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, மேக்கப் பிடிக்கும் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபில்மை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணாமல் போயிடாதீங்க. ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வித்வுட் ஃபார் எனி டிலே let's get into the new film. Baby, you give me ice and fire. You're giving me wind and rain. You're some kind of butterfly. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் ஃபிலிமில் வந்து இதை பற்றி ஒரு ரிவ்யூ நான் வந்து போட்டிருந்திருப்பேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபிலிமில் நான் உங்களுக்கு இதை வச்சு ஒரு லுக் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் வந்து நான் வந்து பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இது நான் உங்களுக்கு ரொம்பவே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பசங்களுக்கு ஒரு மேக்கப் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஒரு சிங்கிள் பேலட் உங்கள்கிட்ட இருந்தாலே போதும். மோர் தென் எனஃப் மஸ்ட்டு. இந்த ஒரு ப்ராடக்ட் மஸ்ட். ஸோ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். கலர் கரெக்ஷன் வந்துடும். ஸோ ஒரு ஸ்கின்னை மேட்ச் பண்ணுற ஷேட்க்கு கண்டிப்பாக அதில் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேனிட்டிலையும் இது இருக்கணும்னு நான் சொல்லுவேன். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, இதில் ஒரு இன்னொரு ஷேடு ஒரு பேலட்டுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பேலட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு டார்க் ஸ்கின்ஸ் ஆட்களுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேலட், ஒரு ஃபேர் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேலட்டுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் வாங்கியிருக்குது டார்க் ஸ்கின். ஸோ உங்களுக்கு தெரியுதா, மேலே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கலர் கரெக்ஷன்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ கீழே வந்து உங்களுடைய ஸ்கின்னுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடியான ஷேட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் ஓரளவுக்கு ப்ராப்பராக அந்த ஃபில்மை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த ஃபில்ம் கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது ரெட் கரெக்டர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான உங்களோட ஸ்கின்னில் எதுவும் பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வந்து ரெட் கரெக்டர், இந்த மாதிரி கரெக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாவே பிக்மெண்டடாக இருக்கும். நல்லா ரெட் கரெக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நல்லா பிக்மெண்டடாக இருக்கும்னு நான் சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஸோ ப்ரஷ் வந்து ரொம்ப அப்படி என்ன சொல்கிறதுனா, ப்ரஷ் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு செட்டிங் ஸ்ப்ரே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ செட்டிங் ஸ்ப்ரே கொஞ்சமாக அடிச்சுக்கோங்க, போதும். ஸோ இதை எடுத்து செட்டிங் ஸ்ப்ரே அடித்த உடனே ஸோ இதை கொண்டு போய் டைரெக்டாக இந்த மாதிரி ப்ராடக்டில் வந்து வைக்கக்கூடாது. ஸோ வச்சிங்க அப்படின்னா தனியாக ஆன மாதிரி ஆயிடும். ஸோ உங்களோட பேக் சைடு ஹேண்டில் வந்து இப்படி ஜஸ்ட் ஒரு பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பேலட்லேயே, ஸோ பேலட் ஹைஜீனிக்காக இல்லை அப்படின்னா உங்களோட பேக் சைடு ஹேண்டில் வந்து ஜஸ்ட் இப்படி ஒரு பிளெண்ட் மாதிரி ஜஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ பிளெண்ட் கொடுக்குறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஜஸ்ட் அந்த ப்ரெசன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஸ்ப்ரே வந்து செட்டில் ஆகிடும். ஸோ இப்போ நான் கரெக்டர் வந்து எடுத்துக்கிறேன். என்னோடய ஸ்கின் ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ மாய்ஸ்சரைசரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஸோட எல்லா லிங்க், ப்ரஷோட லிங்க், இந்த ப்ராடக்டோட லிங்க், என்னோடய ஸ்கின் கேர் வாட் எவர், இந்த ஸ்ப்ரே, ஸோ எல்லாருமே லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வச்சு ஒரு லைட்டாக வச்சு என்னுடைய என்ன சொல்கிறது, எங்கெல்லாம் எனக்கு கருப்பாக இருக்கும் ஸோ அந்த இடம் மட்டும் நான் உங்களுக்கு இதை வச்சு ஜஸ்ட் இப்படி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரெட் கரெக்டர், ஆரஞ்சு கரெக்டர். ஸோ உங்களுக்கு பிக்மெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சாக ரெட்டான்னு நீங்கள் போய்க்கலாம். ஸோ ரொம்ப கம்மியான பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெவியான பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது மாதிரி ரெட் கரெக்டர் போய்க்கலாம். ஸோ அப்போ எனக்கு பிக்மெண்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்போ நான் அது யூஸ் பண்ணக்கூடாதா, ஆரஞ்சு தான் நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்படி கிடையாது. ரொம்ப கொஞ்சமாக எடுத்து எங்கே உங்களுக்கு பிளாக் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஃபோர்ஹெட் வந்து ரெண்டு சைட்லேயும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஸோ அதை இதை வச்சு நான் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லா சூப்பராக பிளெண்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு பேலட் ஸோ நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு எங்கெல்லாம் டார்க்காக இருக்குதோ ஸோ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக பிளெண்ட் பண்ணி இது பண்ணிக்கிறேன். அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, பசங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக செட் ஆகும் இந்த ஒரு பேலட். ஆயில் ஸ்கின் பீப்புள்ஸுமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரை ஸ்கின்னுமே ஓரளவுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ எங்கெல்லாம் பிளாக்காக இருக்கோ இதை வச்சு நான் ஈஸியாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ஹெவியாக போட்டாலும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் பியூட்டி ஸ்பஞ்சை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ப்ரஷ்ஷிலே வந்து நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரெட் கரெக்டர் ஆரஞ்ச் கரெக்டர் கொடுத்து உங்களுடைய ஸ்கின் ஃபுல்லாக எங்கெல்லாம் கருப்பாக இருக்கோ ஸோ அந்த இடமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபவுண்டேஷன் போகிற அந்த அளவுக்குலாம் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபவுண்டேஷன்லாம் போக போகிறது கிடையாது, இந்த சிங்கிள் பேலட்டில் நான் வேலையை முடிக்க போகிறேன். ஸோ இதில் இருக்கிறதுலே டார்க்கஸ்ட்டு ஷேடு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷேடு வந்து கரெக்டாக எனக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணனால சொல்கிறேன். ஸோ அதையே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் எப்போதுமே வந்து இந்த டீ ஜோனை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிடுவேன் எப்படி. ஸோ நீங்களும் அந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. அதே ப்ரஷ்ஷில் தான் எடுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் நீங்கள் அந்த ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஹார்ஷாக இருக்காது, ரொம்ப லைக் ஏதோ மூஞ்சியில் போட்டிருக்கோம், ஐயோ இவங்க மேக்கப் போட்டிருக்காங்க அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு இருக்காது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். லைக் எதுவுமே உங்களுடைய ஸ்கின் மாதிரி என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ இந்த பேலட் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பிக்மெண்டேஷனுமே ஒன்றும் இதில் லைக் கவரேஜுமே உங்களுக்கு இதில் குறைய சொல்ல முடியாது. ஜஸ்ட் லைக் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான், உங்களுக்கு ஒரு 400 தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதில். ஸோ நீங்கள் அப்படி பார்த்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இருக்கும், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். என்னடா இங்கே பார்த்தே பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறதுங்க, இங்கே தான். ஸோ கண்ணாடி இருக்கனால நான் இங்கே தான் பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ லைட்டாக ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் லைக் இதை வச்சு நான் மெயின்டைன் பண்ணிக்கிறது, குட்டி ப்ரஷ் வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஈவனான ஒரு ஸ்கின் டோன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதை நீங்கள் அப்படியே மெயின்டெனன்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஐஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இந்த ஏரியா வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், நோஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடம் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ ஏன் நான் ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்னா, ஸோ இந்த இடம் நான் ஃபோக்கஸ் பண்ணினேன் அப்படின்னா லைக் மூஞ்சி ஃபுல்லாக ஏதோ போட்டிருக்காங்கன்ற மாதிரி தெரியும். ஸோ அதனால் எங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பிரைட்டன் பண்ணிவிட்டு, ரொம்ப லிட்டில் பிட் பிரைட்டன் தான், பட் ரொம்ப கிடையாது, மிச்சம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட் இந்த ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து இங்கே நான் அப்படி சும்மா அப்ளை பண்ணணுமேன்றதுக்காண்டி இங்கே இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய மிச்சம் எக்ஸஸை வந்து இப்படி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு என்னவாகும்னா இதில் லிட்டில் பிட் கொஞ்சமாக இருக்கும், பட் அதை வச்சு நான் அந்த இடம் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு லுக் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ அந்த இதெல்லாம் ஹைட் ஆகிடுச்சா உங்களுக்கு, பட் அதில் எப்படி தெரியும் தெரியல, எனக்கு கண்ணாடியில் மிரரில் இங்கே ரொம்ப சூப்பராகவே தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல ஈவனாக ஆயிடும். ஸோ ஃபுல்லாக ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து லைக் நீங்கள் லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணுறதா செட் பண்ணிக்கலாம், இல்லை காம்பேக்ட் போடுறதா கூட நீங்கள் காம்பேக்ட் போட்டுக்கலாம். ஸோ இந்த டைமில் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா லைக் காம்பேக்ட் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஏன்னா ரொம்ப மினிமலாக போட்டிருக்கனால நான் வந்து காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 230. ஸோ மெபிலன் ஃபிட்மியிலேருந்து இந்த காம்பேக்ட். ஸோ லைக் மெபிலன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் தாராளமாக மெபிலன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு ஜஸ்ட் லைக் எக்ஸஸை தட்டிக்கோங்க. என்னோடய மிரர் இங்கே இருக்குது, மிரர் முதல்ல முக்கியம். ஸோ ரொம்ப இல்லாமல் லைட்டாக அப்படி ஜென்டலாக, அதையுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே போட்டுறக்கூடாது. ஸோ இங்கே வச்சுக்கிறீங்க, எக்ஸ்ட்ரா வந்து தட்டிக்கிறீங்க. ஸோ இங்கே ஐஸ் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த இடம் ஓகே, ரொம்ப ஹெவியாக போயிடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோர்ஹெட் லைக் ஏன் நம்ம காம்பேக்ட் போடுறோம் அப்படின்னா லைக் இதுவும் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும்.
ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் க்ரீம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லாக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு காம்பேக்ட் வந்து நம்ம போடுறோம். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு ரொம்ப ஹெவியெல்லாம் கிடையாது. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நோஸ் ப்ளஸ் இந்த ஐஸ் ஏரியா, அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட் இதுக்கெல்லாம் போட்டுட்டு மிச்சம் இந்த ப்ரஷ்ஷில் என்ன எக்ஸசிவாக இருக்குதோ ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய இந்த ஏரியாவுக்கு நான் போட்டுக்கிற போகிறேன், என்னுடைய கண்ணு ஏரியாவுக்கு. ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு லைக் மேக்கப் போட்டிருக்க ஃபீலே உங்களுக்கு வரவே வராது. இவங்க லைக் சடனாக பார்க்குறப்போ ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்குமே தவிர இவங்க மேக்கப் போட்டு வந்திருக்காங்களே அப்படின்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. எனக்கு யாருமே கண்டுபிடிக்க முடியாது மெயினாக சொல்ல போனோம் அப்படின்னா. பட் நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோன்றது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் லைக் நீங்கள் காம்பேக்ட் நிறையா போட்டுட்டிங்க அப்படின்னா கூட ஓரளவுக்கு அந்த பவுட்ரியான லுக் வந்துடும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணி காட்ட போகிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இன்னும் வந்து நேச்சுரலாக தெரிகிறதுக்கு ஸோ ஒரு ஆயிலினஸ் இருக்கணும் நம்மளுடைய ஸ்கின்னில். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னா மார்ஸ்லேருந்து இந்த ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த ஒரு ஃபேன் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பெய்லியோட ஃபேன் ப்ரஷ், ஹைலைட்டர் ப்ரஷ், வாட் எவர் எது வேணாலும் நீங்கள் சொல்லிக்கோங்க. ஸோ இதை எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த ஒரு பிங்க் ஷேடு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ பிங்க் ஷேடு மோஸ்ட்லி எல்லாருக்குமே செட் ஆகும், அழகாக செட் ஆகும். எதையுமே லிமிட்டாக எடுத்தால் பர்ஃபெக்டாக செட் ஆகும். ரொம்ப எக்ஸசிவாக எடுத்திங்கன்னா நீங்கள் போட்டிருக்கீங்கன்றது தெரிஞ்சிடும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதில் லைட்டாக அப்படி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ டஸ்ட்டை லைட்டாக அப்படி தட்டிட்டு என்னோட நோஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நோஸ் முன்னாடிக்கும் இப்போக்கும் உங்களுக்கு தெரியும், தெரியுது அந்த ஒரு ஹைலைட்டர். அதுவும் நீங்கள் நோஸ் ஃபுல்லாகவும் போடக்கூடாது, லைட்டாக மேலே அந்த பிரிட்ஜில் அதுக்கப்புறம் இங்கே. இப்போ அந்த ஒரு சட்டன் க்ளோ வருதா அவங்களுக்கு தெரியுதா. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் எடுத்து என்னோட சிரிக்கிறேன். ஸோ இந்த டைமில் நான் இங்கே போட்டுக்கிறேன் என்னோடய சீக்கில். ஸோ ஏன் ஹைலைட்டர் போடுறோம் அப்படின்னா லைக் ஒரு நேச்சுரலான ஒரு க்ளோ வரும். க்ளோ மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின் மாதிரி தெரியும். மெயினான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதான், உங்கள் ஸ்கின் மாதிரி தெரியும். பட் உங்களுக்கு இதில் ஒழுங்காகவே தெரிய மாட்டேங்குது. பட் நேரில் ரொம்ப அழகாக இருக்குது. பட் நல்ல ஒரு டீசெண்டான ஒரு லுக் மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் உங்கள் லிப்ஸ்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா உங்களுடைய சுண்டு விரலில் லைட்டாக அந்த ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக எடுத்துகிட்டு உங்கள் லிப் இருக்குது பார்த்திங்களா, இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ரீஜன் இங்கேயும் படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணோன்னா லைக் அந்த லிப்ஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியும். ஸோ கொஞ்சம் நிறைய அப்ளை பண்ணிவிட்டு கையில் எடுத்தோம்னா ஸோ அதை அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் அந்த கிறிஸ்பினஸோட ஒரு ஷார்ப்பாக உங்களுக்கு தெரியும் லிப்ஸ். ஸோ அது மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் ரொம்ப கொஞ்சமாக எடுக்கணும், இல்லைனா லுக் ரொம்ப அசிங்கமாக போயிடும். ஸோ ரொம்ப லிமிட்டடாக கொஞ்சமாக எடுத்து உங்களுடைய லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லுக் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக பசங்களுக்கு ரொம்ப செட் ஆகிற மாதிரி நான் அந்த லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே போட்டு கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பட் நான் அதை இப்போ ரிமூவ் பண்ண போகிறதுனால வேஸ்ட்டாக நான் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து செட் பண்ண லைக் விரும்பலை. ஸோ அதனால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூலி ப்ரஷ் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இது என்ன ப்ராண்ட்னா ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த ஸ்பூலி ப்ரஷ் இப்போ என்கிட்ட இருக்கிறது. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே ஐப்ரோஸ் இருக்குது பார்த்திங்களா, ஐப்ரோஸ் நான் உங்களை ஒன்றும் பண்ண சொல்லலை. ஸோ ஐப்ரோஸில் பட்டிருக்கக்கூடிய அந்த ஃபவுண்டேஷன் லைக் இந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம வச்சோம் இல்லையா, லைக் கன்சீலர் எதுவும் ஒட்டி இருந்துச்சுன்னா நம்ம மிரர் பார்த்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை லைட்டாக அப்படி கோம் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் கோம் பண்ணிங்க அப்படின்னாலே அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும்.
ஸோ இது வந்து கம்பல்சரி காய்ஸ். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதோ போட்டிருக்கீங்கன்றது காமிச்சு கொடுக்குறதே பியர்டு, முஸ்டாச், அதுக்கப்புறம் ஐப்ரோஸ், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் சுரண்டி எடுத்துருங்க எங்கனே இருந்துச்சு அப்படின்னா. ஸோ பாருங்கள், ரொம்ப டீசெண்டான ஒரு லுக் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஈவெண்ட்டுக்கு போனால் நீங்களே ட்ரை பண்ணி போட்டு பார்த்துட்டு போங்க. ஸோ இதோட நான் கிளம்புறேன். உங்களை நெக்ஸ்ட்டு நல்ல கண்டென்ட் நான் திரும்ப வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ அண்டில் தன் பை ஃப்ரம் தினு, பாய். ஸோ ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது.